இப்போ பின்னாடி உங்க கிளாஸ் தான் இப்போ. Quite a drop. But oh. ஐயோ. Finally வந்துருச்சுங்க. V70 series, V70 and V70 Elite. இந்த புது phonesல என்ன upgrades இருக்குன்னு கேட்டீங்கன்னா, of course 60 ல இருந்து 70 க்கு மாறி இருக்கு and பிரைஸும் கூட இருக்கு because 2026 realities guys. ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுமா? downgrades கிடையாது. அப்பாடா. எனிவே போன வருஷம் V60 மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் Elite வந்திருக்கு. ஸோ V70 Elite ரெண்டுத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன். இந்த ஃபோன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஆல்ரைட், த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் இன் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ரெண்டு பாக்ஸ்க்குள்ளே கான்டென்ட் சேமா தான் இருக்கும். ஸோ V70 அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் அண்ட் V70 Elite நான் அப்புறமா காட்டிடுறேன். ஸோ V70யோட பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பெருசா V1 போட்டிருக்கு, பவர்ட் பை ஒரிஜின் OS போட்டிருக்கு. எஸ், ஒரிஜின் OS அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அண்ட் கோ இன்ஜினியர்ட் வித் Zeiss போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் போன வருஷமே Zeiss பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தட்ஸ் நைஸ் அண்ட் கம்ஸ் வித் AI features. Obviously 2026ல பிரைஸ் மட்டும் கூடல, AI ஃபீச்சர்ஸும் அதிகமாக ஏறி இருக்கு. எனிவே இங்க ஃபோன் இருக்கு, ஃபோனை சைடில் வச்சிருவோம். இங்க ஒன்றும் கிடையாது. IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அஃப்கோர்ஸ் அதை சைடில் வச்சிருவோம். கேஸ் இருக்கு, நைஸ் பேசிக் டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கேஸ் தான். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வாரண்டி கார்டு இருக்கு, இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, சில டாக்குமெண்ட்ஸ், 90 வாட் விவோட ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் கிடைச்சிருவோம் உங்களுக்கு இதில். அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிள் ஒன்று இருக்கு அண்ட் ஃபைனலி அவர் ஹம்பிள் சிம் எஜெக்டர் டூல். ஆல்ரைட், ஓகே. ஸோ V70 Elite கொண்டு வந்துட்டேன். ஸோ V70 and V70 Elite இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. டிசைன் புது டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பிரீமியமான மெட்டீரியல் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ போன வருஷம் நமக்கு பிளாஸ்டிக் தான் கிடைச்சது, இந்த வருஷம் அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, which is awesome. எனிவே ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஓய் தம்பி வெளியே வாப்பா. ஐ மென்ட் ஃபோன். ஸோ இது V70 அண்ட் இது V70 Elite. என்னது ட்வின்ஸ்? ஆமாங்க, சுத்தமா எந்த சேஞ்சுமே இல்லை டிசைன்ல. பட் எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி இந்த கலர்ல. ஐ லவ் இட், இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபோன் ஆக்சுவலி காம்பாக்டா இருக்கு, சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் கம்பேர்ட் டு V60. ஸோ பேசிக்லி நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல நல்ல ஒரு அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு அண்ட் பின்னாடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் கோர் ப்ரொடெக்ஷன் ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே கிடைச்சிரும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லுக்கிங் டிசைன். பட் ஆஃப் கோர்ஸ் ஐபோன் இன்ஸ்பிரேஷன் தான். எல்லா ஃபோன்ஸுமே ஒரு கேண்டி பார் லுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரவுண்டட் எட்ஜஸ், ஃபிளாட் சைட்ஸ், ஃபிளாட் பேக், ஃபிளாட் ஃப்ரண்ட் இப்போ காமன் ஆயிடுச்சுங்க. பை தி வே உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸுமே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் V60 சீரிஸ்ல IP69 ரேட்டிங் இருந்தது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுக்குறாங்க. பட் அந்த குவாலிட்டி தூக்கி வீசுறதுல ஒரு சுகம் தாங்க. லெட்ஸ் டு திஸ் டுகெதர். ஆமா, ஒரு விஷயம் சொல்லுங்களேன், நீங்க ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபோனை வெளியே எடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்கிரீன் கார்டு கழட்டுறது உண்டா? இதுலயும் கழட்டிடுவோம். ஓகே, மாட்ரா சூர்யால பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான மனசு மட்டும் தான் வேற வேற அந்த மாதிரி இருக்கு இந்த போன். பட் எனிவே வெயிட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சஸ் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா இருக்கு. ஐ திங்க் த V70 Elite இஸ் ஹெவியர், பட் செக் பண்ணி பார்த்துருவோம். உண்மையா சொல்றேன், எனக்கு வெயிட் என்னன்னு தெரியாது. பட் ஐ திங்க் இது வந்து கிட்டத்தட்ட 202 கிராம்ஸ் இருக்கும், இது 207 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், பட் I could be completely wrong. Let's check. ஆனா சின்ன ஃபோன், so maybe okay, நான் சேஞ்ச் பண்ணல. 202 and 207. Let's try this out. So V70 first, 195. Way off the mark, Ashad. Way off the mark. அடுத்தது V70 Elite. இது 195 இருந்தா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பேட்டரி சைஸ் சேம் தான், அதை பத்தி சொல்றேன் நான். 1 second. Let me recheck that. 194.7. Okay. 195. 3 கிராம் கம்மியா இருக்கு V70 Elite compared to V70. இன்ட்ரெஸ்டிங் ரெவலேஷன். இதெல்லாம் உங்களுக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்ல தான் கிடைக்கும். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைப். சோ டிசைனை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா compared to V60 கண்டிப்பா பிரீமியம் பண்ணிருக்காங்க. பட் V60 ல இருக்கிற IP69 ரேட்டிங், V60 ல இருக்கிற ஷார்ட் சென்சேஷன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் தான் சேம் இதுலயும் கிடைக்கும் உங்களுக்கு. சோ டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் சிமிலர் எக்ஸெப்ட் ஃபார் அலுமினியம் ஃப்ரேம், which is very good. Anyway, நம்ம எப்பவுமே பண்ற ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ரெண்டுமே டுகெதர். 1 2 3. டமால். நோ இஸ்யூஸ். இப்போ பின்னாடி உங்க கிளாஸ் தான் இப்போ. Quite a drop. But oh, ஐயோ nothing. ஐயோ மா பேபி மா nothing இல்லை விவோ. இந்த ஜோக்கு நானே அடிச்சிட்டேன்.
இந்த அர்ணவடிகள் நான் அடிச்சிட்டேன். ஸோ டிசைன் இருக்க மற்ற விஷயத்தை குவிக்லி பேசலாம். கீழே வந்து உங்களுக்கு USB Type-C 2.0 போர்ட் தான் கிடைக்க போகுது. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா பேண்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியும். பிளாஸ்டிக் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்கு, சைட்ல பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர் இருக்கு. அம்பிட்டுதான். இந்த வீடியோ எப்படி கொண்டு போக போறோம்னா, நம்ம V70 கம்பேர்ட் டு V60 உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் கிடைக்கும் அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? V70 நாட் எலிட். ஸோ V60 கம்பேரிசன்ல V70ல உங்களுக்கு வந்து சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அலுமினியம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி. இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரம் ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டு அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிப்செட் Snapdragon 7 Gen 4 தான். V60ல அதான் கொடுத்திருந்தாங்க. LPDDR5X RAM டைப் தான், அதுவும் V60ல கொடுத்திருந்தாங்க. பட் V60ல உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் V70ல UFS 4.1 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பிராண்ட்ஸ்னால கொடுக்க முடியும், ஆனா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். இதுல உங்களுக்கு ப்ராப்பரான 1.5K AMOLED 120 Hz refresh rate உள்ள டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அப்புறம் Vivo சொல்றது slimmest bezels under 50,000 rupees. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா look at this. It is crazy. bezels ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு and பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கம்பேர்ட் டு V60 கண்டிப்பா bezel size குறைச்சிருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு YouTubeல HDR வீடியோ பிளேபேக் கிடைச்சிரும். Netflixலயும் HDR வீடியோ பிளேபேக் ஆப்ஷன் உண்டு. இன்ஃபேக்ட் டிஸ்ப்ளே டியூனிங் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோட், Vivoட ப்ரொஃபஷனல் மோட் கிடைச்சிரும் and color tuning is very very good. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் 5000 nits peak brightness கொடுத்திருக்காங்க. V60ல கொடுத்திருந்த 5000 nits கிடைச்சிரும் and வெளிய எடுத்துட்டு போகும்போது it's very bright. So overall display experience பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். with slimmer bezels, so உங்களுக்கு பெட்டரான ஸ்கிரீன் எஸ்டேட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ ஃபாஸ்டா அன்லாக் பண்ணலாம் with best technology. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் of course உங்களுக்கு சேம் Snapdragon 7 Gen 4 தான் கிடைக்கும். சோ கிட்டத்தட்ட 1.4 million Antutu ஸ்கோர் உங்களுக்கு கிடைச்சிரும். இட்ஸ் a good processor for mid range அப்படினு சொல்லலாம். பட் இதோட பெட்டர் ப்ராசஸர் இருக்கிற ஃபோன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. சோ keep that in mind. பட் கம்பேர்ட் டு V60 ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. UFS 4 ஸ்பீட் கிடைக்கும். 4.1 ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. சோ டெஃபினெட்லி ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் பெட்டர். அண்ட் இதனால என்ன ஆகும்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து லாங்கர் டேர்ம்ல ஸ்டோரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு V60. இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்கிரேட்னு நான் சொல்லுவேன். அண்ட் நாங்க BGMI டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். BGMIல நமக்கு வந்து 90 FPS கிடைக்குங்க. CODல 90 FPS தான் இருக்கு லோ கிராஃபிக் செட்டிங்ல. சோ அது 120 எந்த பெட்டரா இருந்திருக்கும். பட் 7 Gen 4 நால அவ்வளவுதான் முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சிலிகான் கார்பன் பேட்டரி தான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பேட்டரி லைஃப் will be very very good. ஒரு நாளுக்கு மேல நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட் வேற இருக்கு. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. So keep that in mind. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 இருக்கு. NFC சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் தேவையான 5G பேண்ட்ஸ் பிளஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு Airtel and Jioல கிடைச்சிரும். So எந்த குறையுமே நெட்வொர்க் விஷயத்துல வைக்கல Vivo காரங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் Snapdragonோட மோடம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். பிளஸ் நெட்வொர்க் குவாலிட்டி இஸ் குட். கேமராஸ் நான் இங்க வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண Vivo அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர்ட் டு V60. ஆனா சுத்தமா எந்த அப்கிரேடும் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், V சீரிஸ்ல தாறுமாறான குவாலிட்டி பிக்சர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ நல்ல டீடைல்ஸ் இருக்கு, நல்ல டைனமிக் ரேஞ்ச் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸ்கின் டோன் சூப்பரா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல எடுத்திருக்க ஷாட்ஸ்லாம் நீங்க பாருங்க, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. செல்ஃபிஸ் கூட பார்க்கிறது சூப்பரா இருக்கு. 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும் வித் தி பிரைமரி அண்ட் தி டெலிஃபோட்டோ அண்ட் தி செல்ஃபி கேமரா. அண்ட் அல்ட்ரா வைட்ல வந்து உங்களுக்கு 1080p 30 FPS ஆப்ஷன் தான் கிடைக்கும். V70ல லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ குட், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் நாட் தி பெஸ்ட் ஆர் எனிதிங். அண்ட் புதுசா ஃபீச்சர் நீங்க கேட்டீங்கன்னா AI ஆடியோ எரேசர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க வித் வீடியோ ரெக்கார்டிங். சோ இது வந்து Samsung அண்ட் Apple பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். அண்ட் V சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா AI எரேசர் ஃபீச்சர் இருக்கு. AI ரிஃப்ளெக்ஷன் எரேசர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 3-4 AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து AI வெட்டிங் ஸ்டுடியோ ஒன்னு இருக்கு. வெட்டிங் ஸ்டுடியோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க 2.0க்கு. அண்ட் தட்ஸ் குட். அப்புறம் AI ஃப்ளோரல் பிளெஸிங்ன்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க இந்த மாதிரி போட்டோஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் AI ஹோலி போர்ட்ரேட்ன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கிரியேட் பண்ணலாம், which is also okay. பட் Vivo என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் லான்ச்லயும் ஒரு புதுசா AI ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்க கிரியேட் பண்றாங்க. சோ தட்ஸ் நைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க கேமரா ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா கீழ இருந்து ஸ்வைப் அப் பண்ணும்போது ஒரு ஃபில்ம் கேமரா மோட் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஏகப்பட்ட கேமரா மோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த V70ல கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு V70 Eliteலயும் கிடைச்சிரும். பிகாஸ் now let's talk about V70 Elite compared to V70. ஏன்னா V70 Elite நீங்க பாத்தீங்கன்னா அதே சேம் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க, சேம் பேட்டரி கொடுத்திருக்காங்க, சேம் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். டிஃபரன்ஸ் வந்து Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 8 சீரிஸ் ப்ராசஸர் கிடைச்சிரும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும் அதுல. அதை தவிர்த்து நீங்க
பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. ஆஃப்கோர்ஸ் இதுலயும் அல்ட்ராசானிக் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. பட் சின்ன டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அம்பிட்டு வேற டிஃபரன்ஸஸே கிடையாது. சேம் டு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்க போகுது. என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது ISP கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லைட்லி பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும் கம்பேர்ட் டு V70. ஒரு 2-3 கம்பேரிசன் சாம்பிள்ஸ் காட்டுறேன் நான். டே லைட்ல, போர்ட்ரேட்ஸ், நைட் ஷாட்ஸ், இன்ஃபேக்ட் வீடியோ நீங்க பாருங்க and சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. V70 Elite பிடிச்சிருக்கா, V70 பிடிச்சிருக்கா அப்படின்னு. பட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது in terms of photo and image quality. And of course உங்களுக்கு வந்து Snapdragon 8s Gen 3ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும் கம்பேர்ட் டு 7 Gen 4. 1.8 மில்லியன் Android ஸ்கோர் கிடைச்சது, 74% CPU throttling இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இந்த போனை வாங்கலாம். அதாங்க டிஃபரன்ஸ். அதுக்கு மேல பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரிஜின் OS எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா V70 and V70 Eliteல சேம் டு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். V70 சீரிஸ்ல உங்களுக்கு 4 years அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரிஜின் OS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தார்மாரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். கம்பேர்ட் டு FunTouch OS இட்ஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட். ஏன்னா ஒரிஜின் OSல வந்து உங்களுக்கு கிளீனான டிசைன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் நைஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜின் ஐலண்ட் மாதிரி ஃபீச்சரும், அப்புறம் இந்த ஒரிஜின் கிட் யூஸ் பண்ணி PC கூட கனெக்ட் பண்ணி இன்டராக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இன்டர் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்றதும் அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், இதுல ப்ளோட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளே செக் பண்ணி பார்த்தலாமா? நீங்க பாத்தீங்கன்னா VApp browser இருக்கும், அப்புறம் Block Blast ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பசில் சேலஞ்சு, ஸ்பேஸ் ரோலரு, ட்ரையல் எக்ஸ்ப்ளோரரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிரும். பட் தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் நீங்க செட்டப் டைம்ல கரெக்டா பார்க்கலனா அப்போ அதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். பட் ஸ்டில் VApp ஸ்டோர், இந்த பிரவுசர் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. ஸோ நாட் த கம்ப்ளீட்லி கிளீனஸ்ட் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரிஜின் OS 6 ஓட AI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, Google Gemini சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான போட்டோ எடிட்டிங் AI ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். பிளஸ் அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜின் ஐலண்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக் AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் குட். ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கும் அண்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் ஈஸியா சம்மரைஸ் பண்ற ஒரு விஷயத்தை, ஆஃப்கோர்ஸ் இது எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இதை பத்தி இன்னும் டீடைல்டு வீடியோஸ் நாங்க போடலாம்னு இருக்கிறோம். பட் அது போடலாமா வேண்டாமான்னு சொல்றது நீங்க தான். ஸோ சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல வெதர் வி ஷுட் டூ இட் ஆர் நாட். பட் V70 பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு V60 ஒரு சின்ன அப்கிரேடுன்னு தான் சொல்லுவோம் நாங்க. பிகாஸ் ஒரு V70ல வந்து லான்ச் பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் கம்பேர்ட் டு V60. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000-7,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த போனை. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா பிரைஸுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, அல்ட்ராசானிக் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும், அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் கிளாஸ் பேக் கிடைச்சிரும். ஸோ ஓவரால் பிரீமியம் பில்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, which is very very important. ஸோ கண்டிப்பா டவுன் கிரேட் எதுவுமே கிடையாது, பட் அப்கிரேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்கிரேட்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து V70 வாங்குவீங்களா? அதுதான் நான் கியூரியஸா இருக்கேன். பட் அதுக்கு பதிலா ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து V70 Elite கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும்ல. அட்லீஸ்ட் இதுல SoC இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ 8s Gen 3ல உங்களுக்கு தாராளமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஃபீல் கிடைக்கும். அதனால தான் எலிட்னு பேர் வச்சிருக்காங்க போல. ஸோ ஓவரால் ஐ திங்க் V70 சீரிஸ்ல எனக்கு V70 Elite தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஜென்ரலி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா இந்த போனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆஃப்லைன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000-46,000 rupees உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்ல கிடைச்சதுன்னா V70 Elite it will be a good buy. பட் கிடைச்சதுன்னா எனிவே இந்த போன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இத பத்தி வேற என்ன வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்க அத பத்தியும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா we'll try to get that done for you. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.